ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 ஆண்டு காலமாக கோமால இருந்த தூங்கும் இளவரசரான அல் வாலித் இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. 20 ஆண்டு காலமாக கோமால இருந்தார்ல. என்ன காரணத்தினால கோமால போனாரு? எப்படி 20 ஆண்டு காலமாக இவர பாதுகாத்தாங்க? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி இளவரசரான அல் வாலித். இவர் எப்ப பொறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1990 ஏப்ரல் 18ஆம் தேதி பொறந்திருக்கிறாரு. சரியா? இவருடைய கரெக்ட்டா 15 வயசுல அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல் வாலித் இங்கிலாந்தின் லண்டன்ல உள்ள ஒரு ராணுவ கல்லூரியில படிச்சுட்டு இருந்தாரு. அப்போ என்ன நடக்குதுன்னா, இவருக்கு ஒரு பயங்கரமான கார் ஆக்சிடென்ட் ஏற்படுது. அந்த ஆக்சிடென்ட்ல இவருக்கு பயங்கரமா அடிபடுது. எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையில மண்டையில அடிபடுது. மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்குது. இதனால அவரு கோமாக்கு போயிட்டாரு. இவருக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவின் தலைநகர் ரியாத்தில் உள்ள கிங் அப்துல் ஆசிஸ் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்குது. சரியா? அதுக்கு பிறகு இவரு கோமாக்கு போன பிறகு எந்த ஒரு சுயநலமுமே இல்லாம தன்னே மறந்து எப்படி இருப்போம் அந்த மாதிரி இருந்திருக்காரு. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர்கள் அவங்கள வெண்டிகுலேட்டர் உதவியோட பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அதாவது வெண்டிகுலேட்டர் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூச்சு விடுறது கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பா வெண்டிகுலேட்டர் பயன்படுத்தி மருத்துவர்கள் சிகிச்சை குடுப்பாங்க. இத யார் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளைக்காயம், கோமா, அப்புறம் நுரையீரல் நோய், அப்புறம் மத்தபடி உடல் சம்பந்தமா பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும்ல, அவங்க மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வெண்டிகுலேட்டர் உதவியோட சுவாசம் அ ஈஸியா சுவாசிக்கிறதுக்கு குடுப்பாங்க. சரியா? இப்படி வெண்டிகுலேட்டர் உதவியோட இவர பாதுகாத்துட்டே வந்துருந்திருக்காங்க மருத்துவர்கள். சரி, இப்போ வெண்டிகுலேட்டர் பயன்படுத்தி இருக்குது. 20 ஆண்டு காலமாக எப்படி இவர பார்த்துக்கிட்டாங்க? வீட்டுக்கு கூட்டிட்டு பார்த்தாங்களா? ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்தாங்களா? அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தோணலாம். பட் 20 ஆண்டு காலமாவே அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்கிறாரு. அங்க வச்சு தான் பார்த்துருக்காங்க. அப்போ ஃபுல்லா கோமால தான் இருந்திருக்காரு. அப்போ சாப்பிடுறதுக்கு உணவு என்ன பண்ணுவாங்க? அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி தோணும். என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு உணவு குடுத்திருந்து எப்படின்னா, அவருடைய உணவு குழாய் பகுதியில ஒரு சின்ன ஹோல் போட்டு, அதுல டைரக்ட்டா அந்த உணவு குழாயில ஃபுட் இறங்குறது மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்படி நாட்கள் போயிட்டு இருக்குது. அங்க உள்ள மக்கள் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, இளவரசர் அல் வாலித் குணமாயி வருவாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. சரியா? ஆனாலுமே அவரு கோமால தான் இருந்தாங்க. அதுக்காகவே மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு பட்டப்பேர வச்சுட்டாங்க. பட்டப்பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கும் இளவரசர் அப்படிங்கிற மாதிரி பட்டப்பேரே சொல்லிட்டாங்க. அதுல இருந்தே அல் வாலித்த தூங்கும் இளவரசர் அப்படி சொல்லப்படுது. சரியா? அடுத்தது 2019 அல் வாலித்திட்ட என்ன ஆச்சுன்னா, அசைவுகள் ஏற்பட்டிருக்கிறத அவங்க பார்த்துருக்காங்க. இது யார் சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அப்பா சொல்லியிருக்கிறாங்க. சரியா? என்ன அசைவுலாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விரல அசைச்சிருக்கிறாரு. அப்புறம் தலைய அசைச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி அசைவுகள் ஏற்பட்டிருக்குது. அப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, "என் பையன் சரியாயிருவான்." அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. அப்போ ஒரு குறிப்பிட்ட டேட் போக போக மருத்துவர்கள் அவங்க அப்பாவ பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல் வாலித் இவ்வளோ நாள் வென்டிகுலேட்டர் மூலமா சுவாசிக்கிறதுக்கு நாங்க சுவாசம் குடுத்துட்டு இருக்கிறோம். பட் இனி அத நிப்பாட்டுவோம். இனி அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் மருத்துவர்கள் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் தான் இந்த வென்டிகுலேட்டர் பயன்படுத்தி செயற்கை சுவாசம் குடுக்க முடியும். சரியா? சும்மா குடுக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா குடுக்கும்போது, நான் சாதாரண ஒரு மனுஷனா இருந்தாலுமே தன்னாலே அது கை, கால்லாம் ஆட்டோமேட்டிக்கா செயலிழந்துட்டு வந்துட்டுருக்கும். சரியா? அதனால அவங்க டாக்டர் சொல்றாங்க அவங்க அப்பாகிட்ட, "இல்ல இத நிப்பாட்டிருவோம்." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனாலுமே அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, இத கேட்கல. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, "இல்ல என் பையன் இறக்கணும்னு நெனச்சா,
கார் ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பான். கடவுள் கூட்டிட்டு போயிருப்பாரு. பட் என் பையன் வந்து பொழைக்கணும் அப்படின்னு வந்து நடந்திருக்குது. அதனால தான் இவ்வளோ நாள் வந்து கோமாலயே என் கூட இருக்கிறாரு. கண்டிப்பா நீங்க இந்த ட்ரீட்மெண்ட்ட நடத்துங்க. என் பையன் என்னைக்குனாலும் வந்து பொழைப்பான். அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்றாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஃபீலான விஷயமாட்டு வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சுச்சு. ஏன்னா, அப்பா இந்த அளவுக்கு பையன் மேல பாசம் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி உருவாச்சு. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர்கள் வந்து இத சொன்னதுக்கப்புறம் வந்து எப்பவுமே தீவிர சிகிச்சை குடுத்துட்டு தானே இருக்காங்க. அதே மாதிரி எப்பவும் போல தீவிர சிகிச்சை வந்து குடுத்துட்டு தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி சிகிச்சை அளிச்சிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு அதாவது ஜூலை 20ஆம் தேதி 2025 இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்காரு அல்வாலித். இத வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா தகவல் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே என்னுடைய மகன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாரி எல்லா மக்களுக்கும் அறிவிச்சுட்டாங்க. இவருடைய இறுதிச் சடங்கு எங்க வச்சு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாத்தில் உள்ள இமாம் துர்க்கி பின் அப்துல்லா மசூதியில வச்சு நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு துக்க நாள் எத்தன நாள் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இன்று முதல் மொத்தம் 30 நாட்கள் வந்து பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த அனுமதி குடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவரோட உடல் வந்து பக்ரியா மாவட்டத்தில் உள்ள அரண்மனையின் உடல் வந்து வைக்கப்படும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. முக்கியமா ஆண்கள் இரங்கல் தெரிவிக்க செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பெண்கள் வந்து மக்ரிப் தொழுகையை முடித்துவிட்டு இரங்கல் தெரிவிக்க செல்லலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இப்போ இதுல என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளவரசர் அல்-வாலித் இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. பட் எத்தன வருஷமா 20 ஆண்டு காலமாகவே கோமால இருந்திருக்காங்க. அவருடைய 15 வயசுல அ இந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்குது. அப்போ என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா நம்பிக்கை கைவிடல. என் பையன் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்தா இறந்திருப்பான். என்ன விட்டு போக மாட்டான். என்னைக்குனாலும் பொழைச்சு வருவான். அதனால நான் எந்த ட்ரீட்மெண்ட்னாலும் என்னனாலும் பண்ணுவேன். என் பையன் என் கூட இருப்பான் அப்படிங்கிறதுக்காக 20 வருஷமா பையன குணமாயிரும்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரீட்மெண்ட் குடுத்துருக்காரு. கரெக்ட்டா போன ஏப்ரல் 18ஆம் தேதி தான் அவருக்கு வந்து 36 வயது தொடங்கியிருக்கு. அதுவுமே பயங்கரமா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பையன் கூட தான் இருப்பான், பொழைச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பிக்கை வச்சிருந்தாரு. பட் இருந்தாலும் எவ்வளோதான் செயற்கை சுவாசம் குடுத்தாலுமே, அவரு சிகிச்சை பலனின்றி உயிர் இழந்துட்டாங்க. இத பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம இடங்கள்ல எடுக்கும்போது, ஒருத்தங்க கோமால போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "எனக்கு கோமால இருந்து மீண்டு வர முடியாது. அதனால உடல் உறுப்பு தானம் பண்றோம்." அப்படிங்கிற மாரி எழுதி குடுத்துட்டு, எல்லாம் ஆக வேண்டிய காரியங்கள பண்ணிருவாங்க. ஆ அதுக்கப்புறம் வந்து இனி என்ன பண்ணுவாங்க? இனி இத பார்க்க முடியாது. சரியா? ஆனா, இந்த அரச குடும்பத்தை சார்ந்த அவங்க பையன் வந்து என்ன பண்றாங்கன்னா, பையன் எப்படியாவது கோமால போனாலும் என் பையன் மீண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நல்ல செலவு பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. சரியா? இதுலருந்து முக்கியமா நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா, பையன் எந்த அளவுக்கு பாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு நல்லா புரியுது. பட் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே புரியும். அப்பா, பையனா எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து கண்டிப்பா புரியும். சரி, இப்ப இந்த வீடியோ பார்க்குற நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? 20 ஆண்டு காலமா அவங்க அப்பா பார்த்தாங்கல்ல, கடவுள் நம்பிக்கையும் வச்சிருந்தாரு. இத பத்தி என்ன நெனைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்த கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.